ஐயனார் துணை சரிகள்ல டுடே எபிசோட்ல நம்ம நிலா இருந்துட்டு சந்தையாவுக்கா அவங்களுடைய அண்ணனுக்கும் டீ போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக குலதெய்வம் கோயிலுக்கு வேற போகணும். பேசாமல் நம்ம கார்த்திகாவுக்கு ஃபோன் பண்ணி அந்த குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குன்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவுக்கு நிலா கால் பண்ணுறாங்க. சொல்லு நிலா, எனக்கு போய் கால் பண்ணியிருக்க, எனக்கெல்லாம் நீ பண்ணவே மாட்டேயே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உங்ககிட்ட நான் ஒரு ஹெல்ப் கேட்கலான் தான் நான் ஃபோனே பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹெல்ப்பா நிலா, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக நம்ம குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏதோ திண்டுக்கல் பக்கமோ தூத்துக்குடி பக்கமோ தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா சொல்லிடுறாங்க. ஏன்னா நான் 2-3 தடவை தான் போயிருக்கேன், அதுவும் ரொம்ப சின்ன வயசில் தான் போயிருக்கேன். அதுக்கப்புறம் அம்மாவும் அப்பா அத்தையும் தான் அடிக்கடிக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருப்பாங்க. மற்றபடி அது எங்கே இருக்குன்னு எனக்கு சரியாக தெரியல, வேணா நான் அம்மா கிட்ட கேட்டு சொல்கிறேன். இங்கே பாருங்க கார்த்திகா, நாங்கள் கேட்டதா சொன்னால் கண்டிப்பாக அவங்க சொல்ல மாட்டாங்க, அதனால் நீங்களா கேட்குற மாதிரி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்லிடுறாங்க. சரி நிலா, நான் கேட்டேன், நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா, எப்படியும் ஒன்று கார்த்திகா கிட்டே பேசியிருக்கோம், கண்டிப்பாக குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குன்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா, நம்ம பல்லவன் இருந்துட்டு காலேஜ் போகிறதுக்காக பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்காங்க. அப்போ அவங்கள பார்த்துட்டே இருக்கிற ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்காங்க. பேசாமல் அந்த பொண்ணுக்கிட்ட போய் நம்மளே பேசிடலாமா, அவங்க என்னதான் பார்க்குறாங்கன்னு எனக்கும் நல்லா தெரியுது, அதனால் போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் போயிட்டு பக்கத்தில் போகிறாங்க. ஹைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நானும் 2-3 நாளாக உங்களை நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், நீங்களும் என்ன பார்க்குற மாதிரி தான் எனக்கு தோணுது, நீங்கள் உண்மையாகவே என்ன தான் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேங்க. ஆமாங்க, நான் உங்களை தான் பார்க்குறேன், ஏன்னா நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக அழகாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிடுறாங்க. உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கவும், என் பேர் கார்த்திகா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரொம்ப நல்ல பேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவனும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா எல்லாமே கனவாக போயிடுது. இது எல்லாமே கனவா, டே பல்லவா, அதை நனவா ஆக்கிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பக்கத்தில் போகிறாங்க. அந்த பொண்ணும் பல்லவனோட பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த பொண்ணோட சித்தப்பா நிற்கிறாங்க. என்னம்மா, காலேஜ் போகிறதுக்காக நின்றுட்டுருக்கியா? ஆமாம் சித்தப்பா, இங்கே தான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பஸ் வந்துடும், பஸ்ஸில் நான் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாமா, நான் கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை உட்கார வச்சுட்டு போயிடுறாங்க. பல்லவன் இருந்துட்டே இப்படி பேச முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா, நம்ம சேரனும் சோழனும் நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா, சேரன் இருந்துட்டு நம்ம சந்தையோட வீட்டில் ரொம்ப பிரச்சனை போயிட்டுருக்குடா, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னதுனால தான் அந்த பொண்ணு இங்கேயே வந்தது. எங்கே வந்த விஷயம் அந்த பொண்ணோட மாமனுக்கு தெரிஞ்சு அவன் ரொம்ப பணக்காரனா, அதனால் அவனுக்கு கட்டி தீர்வச்சு ஆகும்னு சொல்லி சந்தையோட அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே பிடிவாதமாக இருக்காங்க. ஆனால் அந்த பையன் மேலே சந்தையாவுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. அதனால தான் அந்த பையன்கிட்டேருந்து சந்தையாவை காப்பாற்றுறதுக்காக நம்ம வீட்டில் தங்க வச்சுருக்கேன், நீ தாண்டா கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு, உனக்கு ஏதாச்சும் அந்த சந்தையா மேலே ஏதாவது விருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏய், நான் எப்படா அப்படிலாம் சொன்னேன், அது என் தங்கச்சி மாதிரிடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ணன், உனக்கே கொஞ்சம் அநியாயமாக தெரியல, பார்க்குற எல்லா பொண்ணையும் தங்கச்சி மாதிரின்னா எப்படின்னா கல்யாணம் நடக்கும், இதில் வேற உனக்கு கல்யாணம் நடக்குன்னு சொல்லி குலதெய்வம் கோயிலுக்கு வேற போகணும் அப்படின்ற மாதிரிலாம் சோழன் சொல்லிடுறாங்க. இல்லைடா, தப்பு இல்லை, நம்ம பண்ணுறது எல்லாம் தப்புடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதா, குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது சரிதான்டா, ஆனால் அடுத்து உங்கள் பொண்ணை பார்க்குறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே என்ன, கடைசி வரைக்கும் கல்யாணமே நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் அங்கே ஒருத்தர் நடந்து வந்துட்டுருக்காங்க. யாருன்னு பார்த்தா அது அவங்களோட பெரியப்பா தான். யார் இது அண்ணா, உங்கள் பாருங்கண்ணா, யாரோ ஒருத்தர் நடந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், டே அது நம்ம பெரியப்பாடா. ஓ, பெரியப்பா இல்லை, ஆமாம் பெரியப்பா கிட்ட போட்ட பிட்டு இந்நேரம் நடந்து வந்திருக்கணுமே, விஷயத்த கோயில் எங்கே இருக்குன்னு இவராக சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் ஒரு பக்கம் நினைக்கவும், அதே மாதிரி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா ஒரு பெரியப்பா இருந்துட்டு சேரனை கூப்பிட்றாங்க. ஏதோ காலையில்
அவ்வளோ தூரம் கேட்டேன்றதுனால தான் நான் சொல்கிறேன். குலதெய்வம் கோயில் திண்டுக்கல் பக்கம் இருக்குல்ல, அந்த ஊரில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ரொம்ப சந்தோஷம் பெரியப்பா. இங்கே பாருடா, ஏதோ போனால் போட்டுமேன்னு தான் நான் சொன்னேன். தேவையில்லாமல் இந்த குலதெய்வ கோயிலை வச்சு 2 குடும்பத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம் மட்டும் கனவு காணாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இல்லை பெரியப்பா, அப்படியெல்லாம் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க சேரன். சோழங்கிட்ட வந்து காலையில் நான் அவ்வளோ தூரம் கேட்டேன், சொல்ல மாட்டேன்னு சொல்லி பிடிவாதமாக போனவர் இப்போ திடுதிப்புன்னு அவரே வந்து குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கடுத்து தான் சோழன் வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. டீ கடையில் அவங்க பெரியப்பா டீ குடிச்சிட்டு இருக்காரு. அப்போ சோழன் வந்து ஒரு சாம்பியனை கூட்டிகிட்டு வராங்க. நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்து தான் எல்லாத்தையும் பேசுகிறாங்க. பேசினதுக்கப்புறமா நான் இவ்வளோ தூரம் மனப்பாடம் பண்ணி சொல்லிக் கொடுத்தேன்ல, இது கூட உன்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாதா? இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்லிக் கொடு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்து தான் மறுபடியும் அந்த டைலாக்கை வந்து சொல்கிறாங்க. நேராக ஒரு பெரியப்பா கண்ணு முன்னாடி போய் அந்த சாமியாரை நிற்கிறாங்க. என் பிள்ளைங்க குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டால் பதில் பேச மாட்டியா? நீ மட்டும்தான் என் கோயிலுக்கு வரணுமா? அவனுங்களும் என் பிள்ளைங்க தானே. என் பிள்ளைங்க இப்போ பார்க்கல வரலனா அதுக்கப்புறம் உன்னை என்ன செய்வானே எனக்கு தெரியாது. குலதெய்வம் கோயிலோட சாபத்துக்கு நீ ஆளாகாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இல்லை நான் அப்படி பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பெல்லாம் வந்து கேட்குறாங்க. அவங்க மன்னிப்பு கேட்குற சாக்கில் அந்த சாமியார் அங்கேருந்து நேராக சோழன் கிட்ட வந்துடுறாங்க. பரவாயில்லையா, உண்மையான சாமாரி மாதிரி ரொம்ப சூப்பராக பேசி முடிச்சிட்ட அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, பேசினதோட ஒரு 200 ரூபா சேர்த்து கொடுங்க தம்பி, இந்த மாதிரி எதனா ஒரு விஷயம்னா சொல்லி என்னை கூட்டிகிட்டு வாங்க, கண்டிப்பாக நான் கரெக்டாக செஞ்சு முடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க பெரியப்பா இதனால தான் குலதெய்வம் கோயில் எங்கே இருக்காருன்ற விஷயம் சொன்னார். இதை சோழன் வந்து யோசித்து பார்க்குறாங்க. என்னடா ஆச்சு, நான் இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறேன், நீ சொன்ன மாதிரியே நம்ம அய்யனார் சாமி தான் இவர் மூலமா நான் அவர் எங்கே இருக்காருன்ற விஷயத்த காட்டி கொடுத்துருக்காருன்னு, கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்கு இனிமேல் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், வாங்க நான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போன உடனே சேரன் எழுந்துட்டு நிலா, பல்லவன், பாண்டிக்கிட்ட எல்லாத்தையும் குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குன்ற விஷயத்த வந்து சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. காலையில் நானும் பல்லவன் கேட்குற போது அவர் சொல்ல மாட்டேன்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமாக கிளம்பி போனார். இப்போ அவரே கூப்பிட்டு குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குன்ற விஷயத்த அவரே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் பேசிகிட்டு இருக்கிற போது நடுவில் பாண்டிக்கும் நம்ம சோழனுக்கும் சண்டை வந்துடுது. உங்களுக்கெல்லாம் எந்தெந்த விஷயத்தில் சண்டை வரணுன்னே தெரியாமல் போச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து ஒரு பக்கம் ரொம்பவே கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நிலாவும் பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாங்க. நடேசன் வராங்க. எங்கடா சாப்பாடு உள்ளே இருக்குப்பா, இருங்க நான் போட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே போய் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போட்டுட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி நாங்களாம் பேசிகிட்டு இருந்தோம்ல, எங்கே இருக்குன்னு தெரியாமல் இருந்தோம், இப்போ அது எங்கே இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஆமாண்டா, திண்டுக்கல் பக்கம்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அவர் அந்த திண்டுக்கல் பக்கம்னா சொன்ன உடனே பயங்கரமாக எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இவ்வளோ விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு ஆனால் காலையில் அது கோயிலா அப்படின்னா எங்கே இருக்குன்னு சொல்லி நாடகம் ஆனாரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர ஷாக்கில் இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி அய்யனார் துணையில் அடுத்து எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு போக தான் போகிறீங்க. அடுத்து என்னெல்லாம் நல்லது நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.